नमः ओं विष्णुपदाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते जयपताका स्वामिनिधि नाम्ने नमः आचार्यपदाय निधाय कृपपदायिने गौरगदामदाय नगरग्रामधारिणे नमः ओं विष्णुपदाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदांत स्वामिनिधि नाम्ने नमस्ते सारस्वते देवी गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशधारिणे जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्त वृंदा हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत् नष्टप्रायेषु अवसरेषु नित्यं भागवत सेवया भगवती उत्तम श्लोके भक्तिर्भवति नैष्टिकी मुखं करोति वाचालं पुङ्गुं लङ्घायते गिरिं यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं दीनतारिणं परमानन्दं माधवं श्रीचैतन्य ईश्वरम् ॐ नमो भगवते वासुदेवाय ओम नमो भगवते वासुदेवाय ओम नमो भगवते वासुदेवाय His Divine Grace Bhakti Vedanta Swami Srila Prabhupada ki jai. Hare Krishna பாகவத பிரார்த்தனை பண்ணுங்க மாதாஜி. ஹரே கிருஷ்ணாங்க மாதாஜி. படிக்கட்டுமா? படிங்க மாதாஜி. படிங்க. ஹரே கிருஷ்ணா. இந்த ஸ்லோகம் நான் படிச்சிடறேன். மொழிபெயர்ப்பு நீங்க படிங்க மாதாஜி. மொழிபெயர்ப்பு படிங்க. ஸ்லோகம் படிச்சிடறேன். भागवत प्रार्थனை. सर्व शास्त्राप्ति पीयूषा सर्व वेदैக सत्पला सर्व सिद्धांत रत्नाय सर्व लोகைக त्रिकृदा सर्व भागवत प्राणा श्रीमत् भागवत प्रभो कलिद्वंदोदादित्य श्री कृष्ण परिवर्तित परमानंद पाडाय प्रेम वर्षाक्षराय दे सर्वदा सर्वसेव्याय श्री कृष्णाय नमोस्तु मे मत्येக बन्तो मत्संकिन् मत्कुरो मन्महादन मत् निस्तारக मत्भाग्य मदानंद नमोस्तुदे असाधु साधु तदताயின் அதிநோச்ச தாகர ஹானா முன்ச காசின் மாம் பிரேம்னா ஹிருத் கண்டயோஸ்புரா. ஹரே கிருஷ்ண மாதாஜி. படிங்க. ஓ எல்லா வேத இலக்கியங்களிலிருந்து கலந்தெடுக்கப்பட்ட அமிர்தமே, வேதங்களில் மிக முக்கியமான ஆன்மீக பழமே மற்றும் எல்லா தத்துவங்களின் முடிவுகளான ஆபரணங்களை கொண்டவரே, உலக மக்களுக்கு ஆன்மீக பார்வை கொடுப்பவர் மற்றும் வைஷ்ணவர்களின் உயிர் மூச்சாக விளங்குபவரே, பகவானை நீர் கலியுகத்தின் நிழலை போக்குவதற்காக உதித்த சூரியன், உண்மையில் நீர் எங்களும் திரும்பி வந்த கிருஷ்ணர். ஓ ஸ்ரீமத் பாகவதமே, உங்களுக்கு என் பணிவான வணக்கங்கள். உங்களை படிப்பவர்கள் உன்னத ஆனந்தத்தை அடைவார்கள். ஏனெனில் உங்கள் எழுத்துக்கள் தூய பக்தி தொண்டை பொடிகின்றது. நீங்கள் பகவான் கிருஷ்ணன் அவதாரமாக இருப்பதால் எப்போதும் அனைவரும் உங்களுக்கு தொண்டு புரிய வேண்டும். ஓ ஸ்ரீமத் பாகவதமே, ஓ என்னுடைய ஒரே நண்பரே, உடன் இருப்பவரே, என்னுடைய ஆசிரியரே, என்னுடைய மிகப்பெரிய சொத்துமாகவும் விடுவிப்பவராகவும் இருப்பவரே, என்னுடைய மிக நல்ல பாக்கியம் மற்றும் ஆனந்தமாக இருப்பவரே, என்னுடைய மரியாதை கலந்த வணக்கங்களை ஏற்றுக்கொள்ளுங்கள். ஓ ஸ்ரீமத் பாகவதமே, புனிதமற்றவருக்கும் புனிதத்தை வழங்குபவரே, மிகவும் வீழ்ச்சி அடைந்தவர்களை உயர்த்துபவரே, என்னை எப்போதும் கைவிட வேண்டாம். கிருஷ்ணருக்கான தூய பக்தி தொண்டுடன் எப்போதும் என் இதயத்திலும் தொண்டையிலும் தோன்றுவீராக. ஓம் தத் சத். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. படிச்சிட்டேன் மாதாஜி. ஓகே மாதாஜி, கேக்குதுங்களா நான் பேசுறது? கேக்குதுங்க மாதாஜி, சொல்லுங்க. கேக்குதுங்க மாதாஜி, கேக்குதுங்க. ஹரே ஓகே கிருஷ்ணா. ஓகே. இன்னைக்கு ஸ்ரீமத் பாகவதம். ஓகேங்க மாதாஜி. இன்னைக்கு ஸ்ரீமத் பாகவதம் காண்டம் 4, 2வது புத்தகம், அத்தியாயம் 24, ஸ்லோகம் 29. கரெக்ட்டுங்களா? 28 இல்லைங்க மாதாஜி, 29ங்க. 29 தான். ஓகே மாதாஜி. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஸ்வதர்நிஷ்ட தைஜன்மபி புபான் விரிஞ்சதாம் ஏதி தத பரம் ஹிமாம் அவ்யக்தாக்ருதம் பாகவதோ அதை வைஷ்ணவம் பதம் யதாஹம் விபுதா கலாத்யே. படிக்கிட்டாங்க மாதாஜி. மாதாஜி ராஜி மாதாஜி வந்திருக்காங்களான்னு பாருங்க. ராஜி மாதாஜி படிக்கிறதுக்கு விண்ணப்பம் வச்சாங்க. பார்த்தேன், அவங்க வரலைங்க மாதாஜி. 100 பிறவிகளில் தன்னுடைய சுதர்மத்தை எவன் ஒழுங்காக நிறைவேற்றுகின்றானோ அவன் பிரம்மதேவனின் பதவியை அடைகிறான். அதனிலும் தகுதிமிக்கவனாக மாறும் பொழுது அவன் சிவபெருமானை அடைகிறான். பகவான் கிருஷ்ணர் அல்லது விஷ்ணுவை மாசில்லாத பக்தி தொண்டின் மூலம் சரண் புகுவோன் உடனடியாக தெய்வீக உலகை அடைகின்றான். சிவபெருமானுக்கு பிற தேவர்களுக்கும் இப்பௌதீக உலக அழிவிற்கு பின்னரே இதுபோன்ற தெய்வீக உலகை அடைவர். பொருளுரை:
இச்சுலோகம் பரிணாம வளர்ச்சியின் உயிர்நிலையினை பற்றி கூறுகிறது. வைணவ கவிஞர் ஜெயதேவ கோஸ்வாமி கூறுகிறார், பிரளய பயோதி வேத்ருவான் அசி வேதம். உலகமுற்றும் வெள்ளத்தினால் மூழ்கியிருக்கும் பிரளய காலத்திலிருந்தே நாம் பிராணம வளர்ச்சியினை தேடத் துவங்குதல் வேண்டும். முதலில் மீன்கள் போன்ற நீர்வாழ் உயிரினங்களே தோன்றின. அவற்றிலிருந்து செடி, கொடி, மரம் முதலியவை தோன்றின. அவற்றிலிருந்து நிலம், நீர் இரண்டிலும் வாழும் பூச்சிகளும் ஊர்வனவும் தோன்றின. அவற்றிலிருந்து பறவைகளும் விலங்குகளும் தோன்றின. அதன் பிறகே மனிதர்கள் தோன்றி இப்பொழுது நாம் நாகரீக மனித இனமாக வாழ்கிறோம். இந்த நாகரீக மனித ஆன்மீக வாழ்க்கையில் மேலும் வளர்ச்சி அடையக்கூடிய இடத்தில் இப்போது நிற்கிறான். அது இங்கே சர்வ தர்ம நிஷ்ட. உயிர்கள் நாகரீக மனித வாழ்வினை அடையும் பொழுது ஒருவனது உழைப்பிற்கும் தகுதிக்கும் ஏற்ப அவனுக்கு சுதர்மம் கட்டாயமாக்கப்படுகிறது. அது பகவத்கீதையில் 4.13 குறிப்பிடப்பட்டுள்ளது. சாதுர் வர்ணயம் மாயா சிருஷ்டம் குணகர்ம விபாகச. ஜட இயற்கையின் முக்குணத்திற்கும் அவற்றின் செய்கைக்கும் ஏற்றாற்போல மனித சமுதாயத்தை நான்காக நானே சமைத்தேன். மனித சமுதாயம் அந்தணர், சத்திரியர், வைசியர், சூத்திரர் என்னும் 4 பிரிவுகளை கொண்டிருக்கின்றது. அப்பிரிவுகளுக்கு ஏற்ப ஒவ்வொருவரும் தமது சுதர்மத்தை சரியாக நிறைவேற்றல் வேண்டும். அது இங்கே சர்வ தர்ம நிஷ்ட. ஒருவன் அந்தணனா, சத்திரியனா, வைசியனா அல்லது சூத்திரனா என்று கருதிட தேவையில்லை என்று குறிப்பிடப்படுகின்றது. ஒருவன் தனது நிலைமையை தக்க வைத்து கொண்டு தனது கடமையினை சரியாக நிறைவேற்றினால் அவன் நாகரீக மனிதனாக கருதப்படுகிறான். அப்படி இல்லையெனில் அவன் விலங்கினும் கீழானவனே ஆவான். மேலும் அது கூறுகின்றது, ஒருவன் தனது கடமையினை சர்வ தர்ம தொடர்ந்து தனது 100 பிறவிகளிலே நிறைவேற்றினால், உதாரணமாக ஒரு அந்தணன் தனது அந்தண தர்மத்தினை தொடர்ந்து செய்தல், அவன் பிரம்மதேவனின் இருப்பிடமாகிய பிரம்மலோகத்தினை அடைகின்றான். சிவலோகம் அல்லது சதாசிவ லோகம் என்பது ஒரு உலகம் இருக்கிறது. அது ஆன்மீக உலகத்திற்கும் பௌதீக உலகிற்கும் இடையில் இருக்கின்றது. பிரம்மலோகத்தை அடைந்த ஒருவன் அங்கு அதிக தகுதி பெற்றான் என்றால் அவன் சதாசிவ லோகத்தை அடைகின்றான். அதை காட்டிலும் அதிக தகுதியினை அவன் பெறும் பொழுது வைகுண்ட லோகத்தை அடைகிறான். இந்த வைகுண்ட லோகமே தேவர்கள் உள்ளிட்ட பலரும் அடைய விரும்பும் லட்சிய உலகமாகும். ஜட இன்பத்தினை துறந்த ஒரு தூய பக்தனாலே அதனை அடைய முடியும். பகவத்கீதை 8.16 கூறுகின்றது, ஒருவன் பிரம்மலோகத்தை அடைந்தாலும் பௌதீக துன்பத்திலிருந்து தப்ப முடியாது. அப்ரஹாம் புவனா லோகா புனர் ஆவர்த்தினோ ஜுனா. அதற்கு மேலாக இருக்கின்ற சிவலோகம் என்னும் சதாசிவ லோகத்தை அடைந்தாலும் அதுவும் அவனுக்கு உயரிய பாதுகாப்பினை நல்கிடாது. இத்தனையும் தாண்டி ஒருவன் வைகுண்ட லோகத்தை அடைந்தான் என்றால் அவன் தன் வாழ்வின் நிறைவினை எய்துகிறான். அத்துடன் அவனது பிராமண வளர்ச்சியும் பரிணாம வளர்ச்சியும் முடிவடைகின்றது. மாம் உபேத்தியது கௌந்தேய புனர்ஜன்மன வித்யதே. மனித சமுதாயத்தில் விழிப்புணர்ச்சியுடைய ஒருவன் தனது உடலை விட்டு பிரிந்தவுடன் வைகுண்ட லோகம் அல்லது கிருஷ்ணலோகத்துக்கு செல்ல வேண்டுமென்றால் அவன் கிருஷ்ண உணர்வினை மேற்கொள்ள வேண்டும் என்பது இங்கு உறுதி செய்யப்படுகின்றது. தக்த்வா தேகம் புனர்ஜன்ம நைதிமாம் ஏதிசோ ரிஜினா. பகவத்கீதை 4.9. கிருஷ்ண உணர்வு மிக பெற்ற ஒரு பக்தன் சிவலோகம், பிரம்மலோகம் உள்ளிட்ட எந்த லோகத்தினாலும் கவரப்பட மாட்டான். அவன் விரைந்து கிருஷ்ணலோகத்தினையே அடைகிறான். மாம் ஏதி. இதுவே வாழ்வின் உயர்ந்த நிலையும் பரிணாம் வளர்ச்சியின் உயர்ந்த நிலையும் ஆகும். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நன்றி மாதாஜி. கிருஷ்ணா, நன்றி மாதாஜி. சோ இங்க மொழிபெயர்ப்புல சொல்லுங்க மாதாஜி. இந்த செகண்ட் பேரால மனித சமுதாயத்தை நான்காக நானே சமைத்தேன் இல்ல அமைத்தேன் மாதாஜி. அது ஸ்பெல்லிங் மிஸ்டேக். போல மனித சமுதாயத்தை நானே
படைத்தேன் அப்படின்னு போட்டுருங்க. அதே போல இங்க பரிணாம அப்படிங்கிறதுக்கு பொதுவா வேற ஸ்பெல்லிங் மிஸ்டேக். 4வது லைன்ல பொருளுரையில பாத்தீங்கன்னா திறனாமன்னு வந்திருக்கும். அது பரிணாம வளர்ச்சியை தேட துவங்குவது. நான் போய் அங்க 3 மாத்திக்கோங்க. நிமிஷம் வந்து வச்சுட்டு வந்துடுறேன். சரிங்க ஓகேங்க. மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. ஓகேங்க. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. மொழிபெயர்ப்புல என்ன சொல்றாங்கன்னா 100 பிறவியில் தன்னுடைய சுதர்மத்தை, அதாவது வர்ணாசிரம தர்மத்தை, சுதர்மம்னா என்ன, வர்ணாசிரம தர்மத்தை யார் ஒழுங்கா செய்யறாங்களோ அவங்களுக்கு பிரம்மதேவரோட போஸ்ட் கிடைக்கும். சோ அந்த வர்ணாசிரம தர்மத்தை சரியா கடைபிடிக்கணும். அதனிலும் தகுதியுடையவனாக மாறும்போது, அப்போ பிரம்மதேவரோட பதவி வேணும்னா எவ்வளவு வேணும், எவ்வளவு குவாலிட்டி வேணும்? 76% மாதாஜி. இல்ல, 6 ஆமாங்க. அப்போ இது பெர்சன்டேஜ்ல நீங்க சொல்றீங்க இல்லைங்களா? 100%ல 74% பிரம்மா பதவிக்கு. ஆனா 78 வரைக்கும் நாம அத இது பண்ணலாம், அடையலாம். அப்போ 64 குவாலிட்டியில 50 குவாலிட்டிகள் கண்டிப்பா இருந்தவங்களுக்கு பிரம்மதேவரோட போஸ்ட் கிடைக்கும். அதை விட அதிகமாக 55% குவாலிட்டி இருந்தது அப்படின்னா அவங்க சிவலோகம் போலாம். அதனில் நீ தகுதியுடையவனாக மாறும்போது சிவபெருமானை அடைகிறான். இப்ப பிரம்மதேவர் போஸ்டுக்கு வந்து நீங்க 50 குவாலிட்டி, அதாவது 74% அல்லது 8க்குள்ள இருந்தா நீங்க பிரம்மதேவர் போஸ்டுக்கு அப்ளை பண்ணலாம். அதுக்கும் அதிகமா இருக்கும்போது சிவலோகத்துக்கு போலாம். இப்ப அங்க சிவலோகத்துல போய் என்ன பண்ணணும்னா, அங்கே சிவனை போல தவம் புரியணும். யாரை நினைத்து? விஷ்ணுவை நினைத்து. அப்ப சிவலோகத்துல இருந்து மறுபடியும் நீங்க வந்து கிரம முறைப்படி முக்தி பெறலாம். எங்க? பகவானோட லோகத்துக்கு போலாம். ஆனா நாமெல்லாம் பக்தர்கள் டைரக்டாவே பகவானோட லோகத்துக்கு பிளைட்டை நேரா விடுறோம். ஒரு சிலர் எல்லாம் மும்பை போகணும்னா என்ன பண்ணுவாங்கன்னா, இங்கிருந்து ஹைதராபாத் இல்ல பெங்களூர் போய் அப்புறம் மும்பை பிளைட் பிடிப்பாங்க. 2 பிளைட் மாறுவாங்க. ஆனா நாம என்ன பண்றோம், மும்பைக்கு நேரா போற மாதிரி சிவனோட லோகத்துக்கெல்லாம் போகாம நம்ம என்ன பண்றோம், டைரக்டா விஷ்ணு வழிபாடு, உயர்ந்த வழிபாடு, அங்கேயே பகவான் விஷ்ணுகிட்டயே போயிடுறோம். அப்போ சிவனை வழிபடாம விஷ்ணுகிட்ட போறது நல்லதா அப்படின்னு கேட்டா சிவபெருமான் மகிழ்ச்சி அடைகிறார். ஏன்னா விஷ்ணு பக்தர்களை பார்த்தா மகிழ்ச்சி அடைகிறார். நாம் போன தடவையே படிச்சோம். அப்ப சிவபெருமானும் பிற தேவர்களும் பகவான் கிருஷ்ணர் அல்லது விஷ்ணுவை மாசில்லாத பக்தி தொண்டின் மூலம் சரண் புகுவோன் உடனடியாக தெய்வீக லோகத்தை அடைகிறான். இப்ப தெய்வீக லோகம்னா எது? கோலோக விருந்தாவனம் மாதாஜி. கோலோக விருந்தாவனம், வைகுண்ட லோகங்கள் எல்லாமே தெய்வீக உலகம். ஏன்னா அங்க போனவங்க திரும்பி வர்றது கிடையாது. சிவபெருமானும் பிற தேவர்களும் இப்பௌதிக உலகை அழிவிற்கு பின்னரே இது போன்ற தெய்வீக உலகை அடைவார்கள். சோ இந்த பௌதிக உலகங்கள் அழியும் போதுதான் பிற தேவர்கள் அங்க மேல போறாங்க, தெய்வீக உலகுக்கு போறாங்க. ஏன்னா அங்க போனா திரும்பி வர வேண்டியது இல்ல. சிவபெருமான் வந்து உயர்ந்த தேவர், அவர் வந்து முழுமுதற் கடவுள் கிடையாது. ஆனா நாராயணரே, பகவான் விஷ்ணுவே இந்த ஜட உலக படைத்தல் காத்தல் அழித்தல் செயலுக்காக முக்குணங்கள் ரூபமாக சிவனாக இங்க வருகிறார். ஏன்னா அழிக்கும் தொழிலை செய்யணும்னா அவங்க அந்த சமயத்துல என்ன வேணும்? எந்த குணம்? தமோ குணம். தமோ குணம். அழிக்கும் தொழிலை செய்யணும்னா தமோ குணம் வேணும். படைக்கும் தொழிலை, ஏன்னா படைக்கிறது சத்துவகுணம் கொண்டவங்களை மட்டும் படைக்கிறது இல்ல, பல உயிரினங்கள், பூச்சிகள், தாவரங்கள் எல்லாமே ரஜோகுணத்துல இருக்கு இல்லையா? அப்போ அந்த படைக்கும் தொழிலை செய்யும் போது ரஜோகுணம் வேண்டும். அதுதான் பிரம்மாக்கு. சிவபெருமானுக்கு தமோ குணம் எப்ப வெளிப்படும்? அழிவின் போது. ஏன்னா நீங்க பாருங்க, ஒரு பெரிய வீடு கட்டுவீங்க, இதை இடி அப்படின்னா இடிச்சிருவோமா? சோ யாரையாவது விட்டு இடிக்க சொல்றோம், நம்ம எதிரியே ஆகட்டும், அதை இடிக்கணும்னா அவனுக்கு என்ன வேணும்? தமோ குணம் வேணும். சோ பகவான் வந்து இந்த உலகை விஷ்ணு ரூபமாக அவர் பாதுகாக்கிறார். இந்த உயிர்வாளிகள் எல்லாம் பாதுகாக்கிறார். ஏன்னா அவருக்கு மட்டும்தான் அது பொருந்தும். அதனால சத்துவகுணத்தின் அதிபதியாக அவர் இருக்கிறார். சோ விஷ்ணுவா வரும்போது பகவானாவது இருக்கிறார். அவர் வந்து மாறுபடுவதில்லை. இந்த 3 குணங்கள்ல வரும்போது, குணாவதாரங்கள்ல
விஷ்ணு வந்து பிரம்மாக்கும் சிவனுக்கும் இணையாயிட்டாரான்னு கேட்டா கிடையாது. பகவான் கிருஷ்ணர் ஒரு அவருடைய அம்சத்திலிருந்து 64 அம்சத்திலிருந்து 60ஆக விஷ்ணுக்கு நேரடியாக வர்றார். சோ 60 அம்சம் அவர்கிட்ட இருக்கு. சோ அந்த 4 ரூப மாதிரி, லீலா மாதிரி, வேணு மாதிரி இதெல்லாம் நாம பார்த்தோம். 4 வித்தியாசம், 64ல அந்த 4 வித்தியாசம் தான் அது. அடுத்தது பொருளுரை. ஸ்லோகத்துல வந்து பரிமாண வளர்ச்சி பற்றி சொல்லப்பட்டிருக்கு. சோ உலகம் முழுவதும் வெள்ளத்தினால் மூழ்கி இருக்கும் பிரளய காலத்திலிருந்தே நாம பரிணாம வளர்ச்சி கிடைக்குது. அதாவது முதல்ல தோன்றும் போது பரிணாம வளர்ச்சியில நீர்வாழ் உயிரினங்களாக, பின்னர் செடி கொடி மரமாக, பின்னர் நிலம் நீர் இரண்டிலும் வாழும் பூச்சிகளாக, ஊர்வனவாக, அப்புறம் பறவைகளாக, விலங்குகளாக, அதற்கப்புறம்தான் மனித இனம் நம்மளுக்கு கிடைக்குது. எடுத்த உடனே மனித இனம் கிடைக்கிறது இல்லை நம்மளுக்கு. பல உடல்கள் மாறி புல்லாகி, பூண்டாகி, புழுவாகி, மரமாகி, பல்விருகமாகி, பாம்பாகி, கல்லாய், மனிதராய், பேயாய், கணங்களாய், வல்லுசுராய், முனிவராய், தேவராய், செல்லாகானின் தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்திழைத்தேன் எம்பெருமானே, மெய்யே உன் பொன்னடிகள் கண்டின்று வீடுற்றேன்னு சொல்றாங்க இல்லையா? சோ நம்ம வந்து மனித இனத்துக்கு டைரக்டா எடுத்த உடனே வந்துடல. அதுதான் அரிது மானிடராய் பிறத்தல் அரிது. சோ அந்த மானிட பிறவிங்கிறது சூதுர்லபம், மிகவும் அரிதானது. எதுக்காக? இந்த ஆத்மாவை உடம்பிலிருந்து, எந்த விதமான உடம்பாக இருக்கட்டும், பறவை கூண்டுல இருக்கலாம், அல்லது மிருக கூண்டுல இருக்கலாம், இல்ல மனித கூண்டுல இருக்கலாம், இந்த ஆத்மாவை கடைந்தேற்றுவது. ஏன்னா இந்த ஜட உடல் எது எடுத்தாலும் நம்மளுக்கு கஷ்டம்தான். இப்ப மனித உடல் இல்ல, நாயோட உடல் நல்லா இருக்கு, அதுல போனா கஷ்டம் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? மீனோட உடல்ல கஷ்டம் இல்லைன்னு நினைக்கிறாங்க. எல்லா உடலுமே கஷ்டம்தான். அப்ப அதுல இருந்து இந்த ஆத்மாவை 9 வாயில் கொண்ட குடிலையிலிருந்து காப்பாற்றுவதுதான் நம்மளோட உயர்ந்த நோக்கமா இருக்கணும். அதுக்குரிய கருவி எதுனா மனித உடல் தான் கருவி. மற்ற உயிரினங்கள்ல நீங்க நினைக்க கூட முடியாது. நாமம் சொல்லு அப்படின்னா ஒரு நாய்கிட்ட போய் சொன்னீங்கன்னா லொல்லுங்க, ஒரு குருவிட்ட சொன்னீங்கன்னா கீங்கோ. அப்படித்தான் ஒரு சன்னியாசி வந்து ஒரு பறவை, வேடன் வந்து நிறைய பறவைகளை புடிச்சிட்டு போயிடுவான். போய் அதை சிலரை கொன்னு போட்டுருவாங்க, சிலர் விற்பனை பண்ணிடுவாங்க, கூண்டுக்குள்ள வச்சு வளர்த்துவாங்க. ரொம்ப கொடுமையா இருக்கும். அப்ப அந்த துறவி பார்த்தாரு, இதெல்லாம் காப்பாத்தணுமே அப்படின்னு. அப்போ அந்த குருவிகள் எல்லாம் கூப்பிட்டு வலையில ஒரு வேடன் வந்து நிறைய குருவிகளை பிடிச்சான், பறவைகளை. அப்ப அந்த பறவைகள் எல்லாம் எனக்கு கொடுத்துட்டு நான் உனக்கு வேணுங்கிற வரத்தை தர்றேன்னு சொல்லி அந்த பறவைகள் எல்லாம் வாங்கிட்டார். அப்ப அந்த பறவைகிட்ட எல்லாம் சொன்னாரு, வேடன் வந்தால் இனி அவன் தானியம் போட்டா கூட அந்த வலையில போய் நீங்க உட்காரக்கூடாது அப்படின்னு சொல்லி, வேடன் வந்தால் நான் போக மாட்டேன், வேடன் வந்தால் நான் போக மாட்டேன், அந்த இறையை நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு எல்லாம் சொல்லி கொடுத்தாரு. அதெல்லாம் திருப்பி சொல்லுச்சு. அப்புறம் என்னாச்சு, ரொம்ப நாள் கழிச்சு அந்த வேடன் மறுபடி வந்தான். அவன் வலையை வீசினான், அதுக்குள்ள நிறைய தானியங்களை போட்டான். இந்த பறவைகள்லாம் பார்த்தது, ஓ தானியங்கள் எல்லாம் நல்ல ருச்சியான தானியங்கள்லாம் இருக்கு, நம்ம போய் கொத்தி சாப்பிடலாம் அப்படின்னு போய் மறுபடியும் வந்து உக்காந்துருச்சு. உக்காந்துட்டு வேடன் வந்தால் வரமாட்டேன், தானியங்களை சாப்பிட மாட்டேன்னு அதே மந்திரத்தை சொல்லுச்சு. அப்ப என்னன்னா இந்த மிருகங்களுக்கெல்லாம் நாம என்ன சொன்னாலும் புரியாது. அவர் நினைச்சிட்டாரு நம்ம சொல்லி கொடுத்தா அது மாதிரி நடக்கும், போகாதுன்னு. ஆனா அது சொல்லிட்டே வந்து உட்காந்துருச்சு எல்லாமே. அப்புறம் மறுபடியும் வேடனோட வலையில மாட்டிருச்சு. அப்போ மனித உடல் தான் 6 அறிவு கொண்டது. மற்றதெல்லாம் 1 அறிவு, 2 அறிவு, 3 அறிவு, 4 அறிவு, 5 அறிவு, இதுக்கெல்லாம் தெரியாது பக்தி பண்றதுக்கு. பக்தி பண்ண சொல்லி கொடுத்தாலும் புரியாது. ஆனா மனித உடல்ல அந்த 6ஆம் அறிவானது எப்படி நாம் இந்த பிறவாமை நிலையை அடைவது அப்படிங்கறதுக்காக நம்மளுக்கு ஸ்பெஷலா கொடுக்கப்பட்டிருக்கு. அதனாலதான் இந்த ஜென்மத்தை யாராவது ரொம்ப தவறா யூஸ் பண்ணிடாதீங்க. விலங்குகள் போல உண்பது, உடுத்துவது, உடலுறவு கொள்ளுவது மற்றும் தன்னை பாதுகாத்து கொள்ளுவது, அதெல்லாம் விலங்குகள் செய்யக்கூடிய செயல். தயவு செஞ்சு அதை செஞ்சுட்டு இந்த மனித வாழ்க்கை வீணடிச்சிடாதீங்க. ஒவ்வொரு நிமிஷமும் நம்மளுக்கு வந்து ரொம்ப ப்ரீசியஸ், ரொம்ப அரிதானது. மானிட பிறவியில ஒவ்வொரு நிமிஷமும் ரொம்ப ரொம்ப வேல்யூ அதிகமானது, மதிப்பு மிக்கது. ஆயுர் ஹரதி வைபும்சாம் உத்தியன் அஸ்தௌச்ச என் ஷனவ் அப்படின்னு ஒரு ஸ்லோகம் வரும். அதாவது
ஒவ்வொரு நிமிடமும் இந்த சூரியனானது தோன்றி மறைந்து நம்மளோட ஆயுளை அது வந்து முழுங்கி கொண்டே இருக்குது, ஸ்வாலோ பண்ணிட்டே இருக்கு. ஆனா நாம என்ன பண்றோம், அந்த ஆயில் இன்னும் இருக்குதுன்னு நினைச்சு நாளைக்கு பண்ணிக்கலாம், நாளான்னைக்கு பண்ணிக்கலாம். ஆனா அடுத்த நிமிஷம் யாரு எப்ப சாக போறாங்க, எப்படி சாக போறாங்க யாருக்குமே தெரியாது. நல்லா இருக்கிறவன் திடீர்னு பார்த்தா உயிரை விட்டுறான். சோ அரிதான இந்த மானிட வாழ்க்கையை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்றால் நாம தொடர்ந்து அகைதுகி அப்பிரத்திகதா, தொடர்ந்து பக்தி தொண்டு செய்து கொண்டே இருக்கணும். ஏன்னா இப்ப செய்யறது உடம்பு நல்லா இருக்கிறப்ப பண்றதுதான் நம்மளுக்கு சேவிங்ஸ். நீங்க உடம்பு கண்கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் சொல்லி முதல்ல சாப்பிட மாட்டாங்க இந்த குழந்தைங்க எல்லாம் பாத்தீங்கன்னா. அதே இந்த பெண் குழந்தைகள் பாத்தீங்கன்னா ரொம்ப ஃபேஷன் ஸ்டைல் அப்படின்னுட்டு சரியா சாப்பிட மாட்டாங்க, உடம்பு ஒல்லியா வச்சுக்கிறேன் அதே இதே சொல்லிட்டு அப்புறம் ஃபாஸ்ட் ஃபுட் எல்லாம் சாப்பிட்டு உடம்ப கெடுத்து வச்சிருவாங்க. அப்புறம் அவங்க கன்சீவ் ஆகுற டைம்ல குடும்பத்தை பாரத்தை ஏற்கும் போதுதான் அவங்களுக்கு தெரியும், ஐயோ நாம அப்பெல்லாம் விட்டுட்டு. ஏன்னா உடம்பு ஈர்க்கிறப்பதான் அந்த பவர் ஈர்க்கும். காலம் போன கடைசியில நீங்க என்ன சாப்பிட்டாலும் அது உடம்புல ஒட்டாது. முதல்ல நீங்க என்ன சாப்பிட்டீங்களோ அதுதான் உங்களுக்கு பேஸ்மட்டம் மாதிரி, அஸ்திவாரம் மாதிரி. சோ இப்ப உடம்பு நல்லா இருக்கிறப்போ மனம் எல்லாத்தையும் அதுல வந்து ஒருமுகப்படுத்த முடியும். இன்னும் கால போக போக உங்களால முடியாது, ஏன்னா உடம்பு அதுக்கு ஒத்துழைக்காது. அதனால அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன் நாராயணா எனும் திருநாமம் குலசேகர ஆழ்வார் சொல்றாரு இல்லைங்களா. சோ அவருக்கு தெரியும் வாதம் பித்தம் கபம் எல்லாம் வந்து என்னை தாக்கும் போது என்னால மூச்சுட முடியாது, பேச முடியாது. அதனால இப்பவே சொல்லி வைக்கிறேன். அது போல நாமெல்லாம் இந்த மனித வாழ்க்கையில ஒவ்வொரு நிமிஷமும் ரொம்ப ரொம்ப அரிதானது, மதிப்பு மிக்கது. அதை வந்து நல்லா யூஸ் பண்ணிக்கணும். அப்ப இங்க வந்து ஸ்வதர்ம நிஷ்ட அப்படின்னா நாகரீக மனித வாழ்வில் அடையும் பொழுது அவன் உழைப்பிற்கும் தகுதிக்கும் ஏற்ப அவனுக்கு சுதர்மம் கட்டாயமாக்கப்படுது. அதான் பகவான் சொல்றார் சாதுர்வர்ணியம் மயாசிஷ்டம் குணகர்ம விபாகஜக அப்படின்னு. இயற்கையின் முக்குணத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம மனித சமுதாயத்தை அவர் 4ஆ பிரிக்கிறார். சோ கடைநிலையில் இருக்கிற அந்த தமோ குணத்தில் இருக்கிறவன மேல இருக்கிற பிராமணனா ஆக்க முடியாது. பிராமணனை போய் நீ டிச்சு வழின்னு சொல்ல முடியாது, அவங்களால முடியாது. அது தமோ குணத்தில் இருக்கிறவனை போல நான் நடிக்க முடியாது, அதே சத்திரியனை போல நடிக்க முடியாது பிராமணன். அதனாலதான் இங்க சத்திரியனான அர்ஜுனன் நான் வந்து பிராமணனை போல தவம் செய்ய போற காட்டுக்கு அப்படின்னா பகவான் சொல்றாரு உன்னால அது முடியாதுப்பா, உன் மனம் அடங்காது, அதனால பேசாம நீ உனக்குரிய வேலையை மட்டும் பாரு, போர் புரியாதுதான் உனக்கு நல்லதுன்னு சொல்றாரு. இப்ப மனித சமுதாயம் வந்து அந்தனர் சத்திரியர் வைசியர் சூத்திரர் அப்படின்னு 4ஆ பிரிக்கப்பட்டிருக்கு. அதுக்கு ஏற்ப ஒவ்வொருவரும் சுதர்மத்தை கண்டிப்பா நிறைவேற்ற வேண்டும். அதான் ஸ்வதர்மம். அது 100 ஜென்மத்துல சரியா பண்ணினானா அவன் பிரம்மதேவன் போஸ்டுக்கு கண்டிப்பா சீட்டு கேட்கலாம். நானும் எலெக்ஷனுக்கு வர்றேன், எனக்கு பிரம்மா போஸ்ட் கொடுங்கன்னு. ஸோ நாகரிக மனிதன் அதாவது ஆரியா அப்படின்னு நம்ம பகவத்கீதையில படிச்சிருக்கோம். ஆரியன்னா யாருன்னா நாகரிகமானவன். நாகரிகம்னா என்ன, இன்னைக்கு வந்து தசு புசுன்னு இங்கிலீஷ்ல பேசுறது நாகரிகம்னு நினைக்கிறாங்க. கிழிஞ்ச ஜீன்ஸை கிழிச்சு விட்டு போட்டுக்கிறது நாகரிகம்னு நினைக்கிறாங்க. அரகுற சட்டையெல்லாம் போட்டுக்கிறது நாகரிகம், இப்படி எத்தனையோ சொல்றாங்க. ஆனா அதெல்லாம் அநாகரிகம். நாகரிகம் என்றால் சாஸ்திரத்தின் விதிகளை அறிந்து அதற்கேற்ப வாழ்வதுதான் நாகரிகம். அதுதான் ஆரியன். அப்போ சிவலோகம் அதாவது சதா சிவலோகம் அப்படின்னு ஒரு உலகம் இருக்கு. சதா சிவன் அப்படின்னா எப்பொழுதுமே, சதா எப்பொழுதுமே இருக்கும். அதுதான் இப்ப சிவலோகம் கைலாயம் அதெல்லாம் வந்து பௌதிக உலகில அழிவுக்கு உட்பட்டது. ஆனா சதா அப்படின்னா எப்பொழுதுமேன்னு அர்த்தம். அப்படி சிவன்லயே 11 பேர் ருத்ரர்கள் இருக்காங்க. நான் சிவன்னா ஒருத்தருன்னு நினைச்சுக்க கூடாது. அப்போ அழிவுக்கு உட்பட்ட சிவனும் இருக்கிறார், சதா சிவனும் இருக்கிறார், அழிவுக்கு உட்படாத சிவனும் இருக்கிறார். சோ பிரம்மலோகத்தை அடைந்த ஒருவன் அங்கும் அதிக தகுதி பெற்றான் என்றால் அவன் சதாசிவ லோகத்தை அடைகிறான். அதை காட்டிலும் அதிக தகுதி பெறும்போது வைகுண்ட லோகத்தை அடைகிறான். இதெல்லாம் கிரமமொத்தி. கிரமம் அப்படின்னா வரிசைப்படி ஒவ்வொன்னா. அப்ப வைகுண்ட லோகமே தேவர்கள் உள்ளிட பலரும் அடைய விரும்பும் இலட்சிய உலகமாகும். சோ எல்லாருக்குமே வைகுண்ட லோகங்கள் தான் லட்சியமா இருக்கணும். ஏன்னா அதை விட உயர்ந்த உலகம் எங்கேயும் கிடையாது. அதை விட உயர்ந்ததுன்னு அப்படின்னா கோலோக பிருந்தாவனம், அதுக்கு மேல ஒண்ணுமே கிடையாது. இப்ப ஜட இன்பத்தினை துறந்த
பக்தனாலேயே, ஒரு தூய பக்தனாலேயே அதை அடைய முடியும். இப்ப ஜட இன்பம் வேணும் அப்படிங்கிறவங்க, எனக்கு அந்த அச்சீவ்மெண்ட் இருக்கு, டாக்டருக்கு படிக்கணும், வெளிநாடு போகணும், இப்படி பல விதமான ஜட இன்பங்களை நோக்கி நிறைய பேர் ஓடிட்டு இருக்கிறாங்க. கோடீஸ்வரன் ஆகணும், எனக்கு மத்தவங்க புகழ், சூட்சுமமாவும் இருக்கு. ஜடத்துல வந்து நம்ம நிறைய இன்பங்கள் நினைக்கிறோம், அது வந்து சூட்சுமமாவும் இருக்கும், அது ஸ்தூலமாவும் இருக்கும். ஸ்தூலமா அப்படின்னா வெளிப்புறமா நம்ம வந்து நிறைய பெரிய பங்களா கட்டி பெரிய கார் வச்சு அப்படி. சூட்சுமமா இருக்கிறது வந்து எனக்கு புகழ் வேணும், மற்றவங்க என்னை மதிக்கணும் அப்படின்ற ஆசைகள் நிறைய இருக்கும். நான் அழகா இருக்கணும், மற்றவங்களால புகழப்படணும், இப்படி எல்லாம். சோ எதுனாலும் அது வந்து ஜட இன்பம்தான், ஸ்தூலமா இருந்தாலும் சூட்சுமமாக இருந்தாலும். சோ அதையெல்லாம் நினைக்கிறவங்க மற்றவங்க நம்மளுக்கு மரியாதை கொடுக்கணும் அப்படின்னு. ஆனா நம்மளுக்கு சிஷ்டாஷ்டத்துல என்ன சொல்றார், நம்மளுக்கு மகாபிரபு என்ன சொல்றாருன்னா, திருநாத்தபி சுனிசேன தரோரபி ஜெய்ஷ்ணா அமானீனா மானதேன கீர்த்தனிய சதாகரி. அதாவது ஒரு தூய பக்தன் எந்த புகழையும் அவன் எதிர்பார்க்கறதில்ல, மற்றவர்களுக்கு மரியாதை கொடுக்க தயங்குவது இல்லை. சோ அமானீனா ரொம்ப பணிவுடன், புள்ளை போன்று பணிவாகவும் மரத்தை போன்று பொறுமையாகவும், ஒரு தெருவில் இருக்கிற தூசி மாதிரி அவங்க இருப்பாங்க அப்படின்னு. சோ ஆபிரம்ம புவனாலோக புனர் ஆவார்த்தினோ அர்ஜுன மாமுவேத்தியத்து கௌந்தேய புனர்ஜென்மன வித்தியதே. சோ எங்க சுற்றி திரிந்தாலும் அது வந்து, அதாவது சிவலோகம் எனும் சதா சிவலோகத்தை அடைந்தாலும் அதுவும் அவனுக்கு உயரிய பாதுகாப்பை நல்காது. அதையும் தாண்டி வைகுண்ட லோகத்தை அடைந்தான் என்றால் அவன் வாழ்வின் நிறைவை எய்துவான், அத்துடன் பரிணாம வளர்ச்சியும் முடிவடைகிறது. சோ எங்க நீங்க போனாலும் சரி, சதாசிவ லோகத்துக்கு போனாலும் சரி, அங்கேயும் வாழ்வு நிறைவடையாது. ஏன்னா அங்க போய் தவந்தம் பண்ணணும். யாரை குறித்து? விஷ்ணுவை குறித்து. ஏன்னா சிவனே அதான் பண்ணிட்டு இருக்காரு. சோ அவர் வந்து உங்களுக்கு வழிகாட்டுவார். மறுபடியும் சரி எங்கிட்ட வந்துட்டீல, இதற்கு மேல ஒரு உலகம் இருக்கு, அங்கதான் நீ போகணும், அதுதான் உன்னோட முடிவு, நீ வந்து இடையில மாட்டிட்ட, அந்த முடிவுக்கு நான் உன்னை கொண்டு போறேன், இங்க உட்கார்ந்து தவம் பண்ணு அப்படின்னு சொல்லி கொடுப்பாரு. சோ மனித சமுதாயத்தில் விழிப்புணர்ச்சியுடைய ஒருவன் தனது உடலை விட்டு பிரிந்தவுடன் வைகுண்டம் அல்லது கிருஷ்ணலோகத்திற்கு செல்ல வேண்டும் என்றால் அவன் கிருஷ்ண உணர்வை மேற்கொள்ள வேண்டும். தியக்த்வா தேகம் புனர்ஜென்ம நைதிமாம் ஏதிசோ அர்ஜுன. சோ கிருஷ்ண உணர்வு மிகப்பெற்ற ஒரு பக்தன் சிவலோகம் பிரம்மலோகம் உட்பட எதிலும் கவரப்பட மாட்டான். ஏன்னா அங்கேயும் இருக்கு, என்ன இருக்கு? ஜென்மம் இருக்கு, ஜரா வியாதி இருக்கு. சோ அவன் கிருஷ்ணலோகத்தை அடைந்தான் என்றால் திரும்பி வர வேண்டிய அவசியம் இல்லை. மாம் ஏதி ந தத் பாஷேதோஷியோ ந சசாங்கோ ந பாவக யக்கத்வா நான் நிவர்த்தந்தே தத்தாம பரமம் மம. அங்க போனா யாரும் திரும்பி வர்றதில்லை. இதுவே வாழ்வின் உயர்ந்த நிலையும் பரிணாம வளர்ச்சியின் உயர்ந்த நிலையும் ஆகும். சோ நம்ம எங்கிருந்து வந்தோமோ சொந்த வீடு அங்கதான். சோ மற்ற வீடெல்லாம் நம்மளுக்கு வீடு கிடையாது, சொந்த வீடு கிடையாது. சொந்த வீடு ஒரே வீடு, அது என்னன்னா வைகுந்த லோகம். அடுத்த ஸ்லோகம் 30. அத பாகவதம் யூயம் பிரியாக ஸ்வ பகவான் யதா நமத் பாகவதானாம் ச பிரியான் அன்யோ அஸ்தி கர்ஹிசித். படிக்கிட்டாங்க மாதாஜி. படிங்க மாதாஜி. மொழிபெயர்ப்பு. நீங்கள் எல்லோரும் பகவானின் பக்தர்கள் ஆதலினால் முழுமுதற் கடவுளை போன்று நீங்களும் மதிக்கத்தக்கவர்களே என்று நான் பாராட்டுகின்றேன். இவ்வாறுதான் பக்தர்களும் எனக்கு மரியாதை செய்கின்றனர். நானும் அவர்களிடம் அன்பு பூண்டிருக்கின்றேன். இவ்வாறு என்னை போல் பக்தர்கள் மீது அன்பு கொண்டவர் வேறு எவரும் இருக்க முடியாது. பொருளுரை. வைஷ்ணவானம் யதா சம்பு, அதாவது எல்லா பக்தர்களிலும் சிறந்தவர் சிவபெருமானே என்று சொல்லப்படுகின்றது. ஆகையினால் பகவான் கிருஷ்ணரின் பக்தர்கள் அனைவரும் சிவபெருமானின் பக்தர்களும் ஆவார். பிருந்தாவனத்தில் கோபீஸ்வரன் கோயில் எனப்படும் சிவபெருமான் ஆலயம் இருக்கின்றது. கோபியர்கள் சிவபெருமானை மட்டுமல்லாது காத்யாயினி என்னும் துர்க்கையையும் வழிபடுகின்றனர்.
ஆனாலும் அவர்களது நோக்கம் பகவான் கிருஷ்ணரின் கருணையை பெற வேண்டும் என்பதற்காகவே இருக்கின்றது. பகவான் கிருஷ்ணரின் பக்தன் சிவபெருமானை நிந்திப்பது இல்லை, மாறாக அவனும் சிவபெருமானே சிறந்த பக்தர் என்று வணங்குகிறான். ஆகையினால் சிவபெருமானை வணங்கும் பக்தன் கிருஷ்ணரின் அருளை பெற வேண்டும் என்றே அவரை வணங்குகின்றானே ஒழிய வேறு எந்தவித பொருளும் இன்பத்திற்காகவும் அல்ல. இது பகவத்கீதையிலும் 7.20 பொருட்செல்வம் வேண்டிய மக்கள் பொதுவாக பிற தேவர்களை வழிபடுகின்றனர் என்று குறிப்பிடப்பட்டிருக்கின்றன. ஞான பொருளாசையே ஒருவனை தேவர் காணமஸ் இல்ல காமைஸ்தஸ் காமைஸ்தஸ் தயிர் கிருதஞானா பொருளாசையே Okay. ஒருவனை தேவர்களை வணங்க தூண்டுகிறது. ஆனால் ஒரு பக்தன் அவ்வாறு வணங்குவது இல்லை. காரணம், அவனிடம் பௌதிக இச்சை இல்லை. இதுதான் சிவபெருமானை வழிபடும் ஒரு பக்தனுக்கும் அசுரனுக்கும் உள்ள வேறுபாடாகும். சிவபெருமானிடம் இருந்து வரத்தினை பெற்று அதனை தவறான முறையில் பயன்படுத்தும் ஒரு அசுரன் முடிவில் முழுமுதற் கடவுளால் கொல்லப்பட்டு விடுதலை பெறுகிறான். ஏனென்றால் சிவபெருமான் முழுமுதற் கடவுளின் சிறந்த பக்தர் என்பதோடு பகவானின் பக்தர்கள் நேசிப்பவரும் ஆவார். இதனை சிவபெருமானே பிரதேசேதர்களிடம் அவர்கள் பகவானின் பக்தர்களாக இருக்கின்ற காரணத்தினாலேயேதான் அவர்களை விரும்புவதாக கூறுகின்றனர். சிவபெருமான் பிரதேசர்களிடம் மட்டும் அன்பு கருணையும் கொண்டவர் என்றில்லை. அவர் முழுமுதற் கடவுளின் பக்தர்கள் அனைவரிடமும் அன்புடையவர் ஆவார். அப்பக்தர்கள் மீது சிவபெருமான் அன்பு மட்டுமல்ல, முழுமுதற் கடவுள் மீதும் வைத்திருக்கின்றார். இதனால் பகவானின் பக்தர்கள் சிவபெருமானை அவர் பகவான் கிருஷ்ணரின் சிறந்த பக்தர் என்று வணங்குகின்றனர். அவர்கள் அவரை தனித்த முழுமுதற் கடவுள் என்று வணங்குவதில்லை. நாம அபராத பட்டியலில் ஹரிநாமத்தோடு ஹரிநாமத்தையும் சேர்த்து ஓத நினைப்பதும் குற்றமாகும் என்றே குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. பக்தர்கள் எப்போதும் விஷ்ணுவே முழுமுதற் கடவுள் என்றும் சிவபெருமான் அவர் பக்தர் என்றும் எப்போதும் நினைவில் கொள்ள வேண்டும். முழுமுதற் கடவுளுக்குரிய மரியாதை அல்லது அதற்கு மேலான மரியாதையினை ஒரு பக்தனுக்கு அளித்தல் வேண்டும். முழுமுதற் கடவுளான பகவான் ராமச்சந்திர மூர்த்தியே சிவபெருமானை சில வேளைகளில் வணங்கி இருக்கிறார். பகவானாலேயே ஒரு பக்தர் வணங்கப்படும் பொழுது பிற பக்தர்கள் அவரை பகவானது நிலையில் வைத்து ஏன் வணங்கக்கூடாது? இதுதான் முடிவாகும். சிவபெருமான் அசுரர்களுக்கு தனது அருளை ஒரு சம்பிரதாயத்திற்காகவே வழங்குகிறார் என்பது இச்சுலோகத்திலிருந்து தெரிய வருகிறது. முழுமுதற் கடவுளிடம் பக்தி கொண்ட ஒருவனையே அவர் உண்மையில் விரும்புகிறார். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. நிறைய பேரோட கேள்விக்கு இங்க விடை கிடைச்சிருக்கும். அப்ப சிவபெருமான் யார் அப்படின்னா வைஷ்ணவானாம் யதா சம்போ, அதாவது எல்லா பக்தர்களிலும் சிறந்தவர் சிவபெருமான். அப்போ வைஷ்ணவர்களில் சிறந்தவர் எல்லா பக்தர்களிலும். அப்ப எப்பொழுதுமே தியானத்துல உட்கார்ந்து அவர் யாரை குறித்து தியானம் பண்ணுகிறார் அப்படின்னா சங்கர்ஷனர். சங்கர்ஷனர் யாரோட இன்கார்னேஷன், யாருடைய அவதாரம்? பலராமர் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. பகவான் கிருஷ்ணரோட அவதாரம். சதுர்வியூகத்துல வர்றது இல்லைங்களா? பலராமர்ல இருந்து சதுர்வியூகங்கள். சோ அதனால சங்கர்ஷ்ணரை குறித்து அவர் எப்பொழுதுமே ஆழ்ந்த தியானத்துல இருக்கிறார். நீங்க சிவபெருமானோட ரூபத்தை பார்த்திருக்கலாம். எப்படி கண்களை மூடி தியானத்துல அமர்ந்திருப்பார். பிருந்தாவனத்துல கூட பாத்தீங்கன்னா கோபீஸ்வரர் கோயில் இருக்கும். அது சிவபெருமான் கோப்பியாக தன்னை மாற்றிக்கொள்ளுவார். இது அழகான ஒரு லீலை. ஏன்னா சிவபெருமானுக்கு ரொம்ப ஆசை பகவானுடைய அந்த லீலைகளை பார்க்கணும், கோபியர்களுடைய இந்த லீலைகளை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அங்க யாருமே அனுமதிக்கப்படுறது இல்லை. ஈவன் மகாலட்சுமி கூட அதுக்குள்ள என்டர் பண்ண முடியாது. பிருந்தாவன காடுகள்ல லீலைகள் பண்ணும்போது அந்த லீலைகளை பார்க்க எல்லாருக்குமே ஆர்வமா இருக்கும். அப்ப சிவபெருமான் முயற்சி பண்றார், நானும் வர்றேன், நான் அங்க பகவானோட லீலைகளை மாதுரிய லீலையை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி. அப்ப இந்த கோபிகள் எல்லாம் சொல்றாங்க, அதுக்கெல்லாம் சும்மா எல்லாம் நீங்க பார்க்க முடியாது, அதுக்கெல்லாம் தவம் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு. அப்ப போய் ரொம்ப நல்லா தவத்துல ஆழ்ந்து தவம் பண்ணிட்டு இருக்கார். அப்ப மறுபடியும் வர்றாரு, நான் தவம் பண்ணி பகவானை பார்க்க ஆசைப்படுறேன் அப்படின்னு. இல்ல, நீங்க இப்படியெல்லாம் வர முடியாது, ஆண் வேடத்துல எல்லாம் வர முடியாது, நீங்க ஒரு கோபியா போய் அழகா சேலையெல்லாம் கட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இவரு அதுக்கெல்லாம் வெக்கப்படல. உடனே போய் கோபிகளா உடனே சாரியெல்லாம் கட்டிட்டு பெண் மாதிரி வேடம் போட்டுட்டு வர்றாரு. அப்ப அந்த கோபிகள் என்ன சொல்றாங்கன்னா, சரி வாங்க வாங்க, இந்த கேட்டு கிட்ட நில்லுங்க, யாராவது வந்தா உள்ள விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லி அவங்க எஸ்கேப் ஆகி உள்ள போயிட்டாங்க. அவங்க லீலைகள் பார்க்க அவங்க ஓடிட்டாங்க.
அதனால இன்னைக்கும் பாத்தீங்கன்னா சிவபெருமான் கோபீஸ்வரர் அப்படின்னு சொல்லி அந்த கோபிகளோட வேஷத்துல அங்க ஒரு ஆலயமே இருக்கும். இப்போ கோபிகள் சிவபெருமானை மட்டுமல்லாது காத்தியாயினி துர்க்கையும் வழிபடுறாங்க. இப்ப மிக உயர்ந்த நிலையில இருக்கிற கோபிகள் ஏன் சிவபெருமானையும் காத்தியாயினியும் வழிபடுறாங்க அப்படின்னா அவங்களோட நோக்கம் என்னவா, கிருஷ்ணர் என்னுடைய கணவராக வர வேண்டும், காதலனாக வர வேண்டும் அப்படிங்கிறதுக்காக. ஆனா நாமெல்லாம் அந்த நிலையில போட்டி போடக்கூடாது. ஏன்னா கோபிகளோட நிலை வேற. அவங்க ஏன் தேவர்களை வழிபட்டாங்க, அதனால நானும் வழிபடுறேன் அப்படின்னு எல்லாம் நாம செய்யக்கூடாது. இது லீலைக்காக அவங்க எடுத்துக்கிற பார்ட் இது. அப்ப பகவான் கிருஷ்ணரின் பக்தர்கள் சிவபெருமானை நிந்திப்பதில்லை. சிவபெருமான் எந்த ஒரு கோயிலுக்கு போனாலும் சரி அவர்கள் தேவர்களுக்கு தகுந்த மதிப்பளிக்கிறார்கள். இப்ப சிவபெருமானை நிந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா சிவபெருமான் விஷ்ணுவின் பக்தர்களை அவர் ரொம்ப நேசிக்கிறார். விஷ்ணு பக்தர்களை மட்டுமல்ல, கிருஷ்ணரை அவர் ரொம்ப நேசிக்கிறார், எல்லா ஜீவராசிகளையும் நேசிக்கிறார். அப்போ அவருக்கு விஷ்ணு பக்தர்கள்னா ரொம்ப ரொம்ப பிரியம். ஆனா சிவபெருமானை வழிபடுறது எதுக்காகன்னா, நிறைய பேர் எனக்கு செல்வம் வேண்டும் அப்படிங்கறதுக்காக. ஏன்னா அவர் ஆசுதோஸ், கெட்டதையெல்லாம் கொடுத்துருவாரு. அதனால நிறைய பேர் அந்த தேவ வழிபாட்டுல ஈடுபடுறாங்க சிவபெருமானை நோக்கி. அசுரர்கள் பாத்தீங்கன்னா சீக்கிரம் வரம் வாங்கிடலாம் சிவபெருமானை கும்பிட்டான். ஏன்னா அவ்வளவு கருணை அவருக்கு, எல்லார் மேலேயும் அன்பு. கண்மூடித்தனமா எல்லாரையும் சொல்லுவாங்க இல்லையா, கண்மூடித்தனமா எல்லாரையும் நம்பாத அப்படிம்பாங்க. அது மாதிரி அசுரர்கள் கூட அவர் சீக்கிரம் கருணை கொடுத்துருவார். அப்போ சுடுகாட்டுல பேய் பிசாசுக்களை அடக்கி ஆள்பவரும் அவர் தான். அவங்க மேல அவ்வளவு கருணை அவருக்கு. அவங்க எல்லாருமே ஜீவாத்மாக்கள். ஏன் அவங்க அந்த பிசாசு ரூபம், பேய் ரூபம் எல்லாம் எடுத்தாங்க அப்படின்னா, சில பேர் தற்கொலை பண்ணிடுவாங்க ஆயுட்காலம் முடியறதுக்கு முன்னாடியே. அவங்க பிரேத உடல், பிரேதாத்மா அலைஞ்சிட்டே இருக்கும், சாந்தி அடையாம, அமைதி அடையாம. அப்ப அவங்களுக்கெல்லாம் அடைக்கலம் கொடுக்கறதே சிவபெருமான் தான். இப்ப அவர் சுடுகாட்டுல அவங்களையெல்லாம் அடக்கி ஆளலைன்னா நம்ம கதியெல்லாம் என்ன ஆகும்னா, நம்ம வீட்டுல ஒவ்வொருத்தர் வீட்லயும் 5-5 பேய் உட்கார்ந்துருக்கும். நாம் சாப்பிட்றதெல்லாம் காணாம போயிடும். நம்ம பாடிக்குள்ள அது உள்ள நுழைய முயற்சிக்கும். நம்ம உடலை வச்சு அதை அனுபவிக்க முற்படும். நம்மளாம் ஏன் நல்லா இருக்கோம், சிவபெருமான் கருணையினாலதான். ஏன்னா சிவபெருமான் அதையெல்லாம் அடக்கி ஆள்கின்றார். இப்ப சிவபெருமானை வழிபடும் ஒரு பக்தனுக்கு அசுரனுக்கும் உள்ள ஒரு வேறுபாடு என்ன அப்படின்னா, அசுரன் அது போல ஒரு பக்தன், அசுரன் பௌதிக இச்சைகளை அடைவதற்காக, அசுரத்தனமான ஆசைகள், அதுக்கு சிவபெருமானை வழிபடுறான். ஆனா பக்தன் எப்படின்னா, இவர் வைஷ்ணவானாம் யதா சம்போ, வைஷ்ணவர்களில் மிக உயர்ந்த வைஷ்ணவர், அதனால அவன் வழிபடுறான். சோ நம்ம தவறி அல்லது குடும்பத்தோட நாம சிவபெருமான் கோயிலுக்கு போக நேர்ந்தாலும் அங்க வாஞ்சா கல்ப தரிப்பெச்ச கிருபா சிந்தி பேச்ச பதித்தானாம் பாவனேப்பியோ வைஷ்ணவேப்பியோ நமோனம் என்ற மந்திரத்தை சொல்லி சிவபெருமானை கட்டாயம் வழிபடணும். அவரை நிராகரிக்க கூடாது, அவமானப்படுத்தவோ, தேவர்களை அவமானப்படுத்தவோ கூடாது. அதுக்கு நம்மளுக்கு தகுதி கிடையாது. அப்ப சிறந்த பக்தர் அப்படின்னா எல்லாருள்ளும் அவன் ஆத்மாவையும் பரமாத்மாவையும் காண்கின்றான். அது போல அவங்க தேவர்களை நிராகரிப்பதில்லை. மாறாக அவர்கள் தேவர்களுக்கு இணையாக விஷ்ணுவை வைப்பதும் கிடையாது. விஷ்ணுவின் நாமத்தை பிரம்மாவின் நாமத்திற்கோ அல்லது சிவபெருமானின் நாமத்திற்கோ இணையாகவோ கருத கூடாது. 10 விதமான குற்றத்துல 2வது குற்றம் தான். அப்ப சிவபெருமான் சிறந்த பக்தர், விஷ்ணு பக்தர். இப்ப பகவானோட பக்தர்களையும் அவர் நேசிக்கிறார். இங்க அதைத்தான் பண்றார். பிரச்சேதர்கள் பார்த்த உடனே, ஏன்னா அவங்க எல்லாம் விஷ்ணு பக்தர்கள், அவங்களுக்கு தானா போய் கருணை கொடுக்கிறார். ஏன்னா சிவபெருமானை அவ்வளவு சீக்கிரம் பார்க்க முடியாது, யார்கிட்டையும் தன்னை வெளிப்படுத்த மாட்டார். ஆனா இவங்க நேர்லயே சிவபெருமானை பாக்குறாங்க. பகவான் அவங்களுக்கு தன்னை வெளிப்படுத்துறார். சோ முழுமுதற் கடவுளின் பக்தர்களிடம் அவர் அன்புடையவராக இருக்கிறார். தன்னோட பக்தர்களை விட முழுமுதற் கடவுளின் பக்தர்களை அவர் ரொம்ப நேசிக்கிறார். அப்ப நீங்க சிவனை வழிபடுவீங்களா, கிருஷ்ணர் வழிபடுவீங்களா? கிருஷ்ணரை வழிபடுறதுனால உங்களுக்கு எல்லா பக்கமுமே நம்மளுக்கு ஆதரவு கிடைக்குது. அப்போ பகவத்கீதையில நம்ம பாக்குறோம், காமைஸ்தைர் கிருதஜானா அந்நிய தேவதா அப்படின்னு சொல்லி. அப்ப யாரு வழிபடுவாங்கன்னா இந்த மூடர்கள், அவங்கதான்
பலவிதமான பலநோக்கு கர்மங்களை அடையறதுக்காக பல பல தேவர்களை வணங்குவாங்க. ஆனா அந்த தேவர்களை வணங்குவதற்குரிய அனுமதி யார் தர்றா? மனசுக்குள்ள இவங்களை வழிபடு, அவங்கள வழிபடு, இது கிடைக்கும் அது கிடைக்கும்னு யார் சொல்லி தர்றா? பகவான் கிருஷ்ணர் தான் சொல்லி தர்றார். ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் சிலருக்கு, ஏன் அவர் இந்த வேலை பண்றாரு? ரெண்டு பக்கம் கோல் அடிக்கிறார். ஒரு பக்கம் என்னை மட்டும் வழிபடுங்கிறார், இன்னொரு பக்கம் எல்லாரும் மனசுக்குள்ளேயும் போந்து நீ சிவனை வழிபடு, நீ வந்து கணபதி வழிபடு, இல்ல துர்க்கை வழிபடு. ஏன் இப்படி சொல்லி தர்றாருன்னா, உனக்கு அவ்வளவு காமம் இருக்கின்றது, அதை நிறைவேற்றுவதற்காக இந்தந்த தேவர்களை வழிபட்டால் அது உனக்கு கிடைக்கும். அதுதான் இயற்கையோட விதியும் கூட. ஆனா என்னை நோக்கி வருபவனுக்கு நான் என்ன தருவேன்? அவனுக்கு எது நல்லதோ அது மட்டும்தான் தருவேன். ஆனா மற்ற தேவர்களை வழிபடும் போது நீ என்ன நினைக்கிறியோ அது கிடைக்கும், ஆனா அது உனக்கு நல்லதாங்கிறது தெரியாது. ரெண்டுக்கும் பெரு வித்தியாசம் இருக்கு. சோ நாம் நினைக்கிறதெல்லாம் நல்லதுன்னு நினைக்கிறீங்களா? எனக்கு வந்து இன்னைக்கு 1 கோடி ரூபாய் கிடைச்சா நல்லா இருக்கும்னு நான் நினைப்பேன். ஆனா இன்னைக்கு நைட்டு என் வீட்டுல திருடன் வரணுங்கிறது இன்னொரு விதி இருக்கு. அதுவும் கிடைச்சிருது. அப்ப திருடன் வந்து இருக்கிற பணத்தை அள்ளிட்டு போயிடுறான். அப்ப இதுல என்ன இருக்கும்? கிடைக்காம இருந்தாலே நல்லா இருந்திருக்கும். கிடைச்சு இன்னொரு திருடன் வந்து தூக்கிட்டு போனா எனக்கு எப்படி இருக்குன்னா, இன்னொரு அட்டாக் தான் வரும். சோ மேல மேல துன்பம் தான் வரும். அதை நினைச்சு 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 நான் ரொம்ப அவதிப்பட்டுட்டே இருப்பேன். ஐயோ கைக்கு கட்டுனது வாய் கிடைக்கலையே அப்படின்னு. அதை நினைச்சு நினைச்சே இன்னும் நோயெல்லாம் வந்துடும் எனக்கு. சோ ஊரலகம் எல்லாம் நீங்க மறந்தா கூட ஊரலகம் வந்தா உங்களை கேட்டுட்டு இருக்கும், துக்கம் விசாரிக்கும். ஐயோ இப்படி போயிருச்சுங்களாமே, இப்படி போயிடுச்சு, கிடைச்சுதா, அது கிடைச்சுதா. நீங்க மறந்து இருப்பீங்க, அவங்க ஞாபகப்படுத்திட்டே இருப்பாங்க. ஏங்க அன்னைக்கு போச்சு, உங்களுக்கு கிடைச்சுதா, ஏதாவது க்ளூ கிடைச்சுதா, போலீஸ் திருப்பி கொடுத்தானா, அந்த போலீஸே இப்படித்தாங்க, அவனே வச்சுக்குவான், இப்படி எல்லாம் பேசிட்டே இருப்பாங்க. நாம மறக்கவும் முடியாது, நாம மறந்தாலும் விடவும் மாட்டாங்க மனுஷங்க. சோ இப்படி அவர் வந்து எல்லாரிடமும் அன்பு கொண்டவர் சிவபெருமான். அப்போ சிவபெருமான் வந்து விஷ்ணுவே முழுமுதற் கடவுள் என கூறி அவர் வந்து எப்பொழுதும் அவர் ஞாபகத்திலே இருக்கிறார். முழுமுதற் கடவுளுக்குரிய மரியாதை அல்லது அதற்கு மேலான மரியாதையினை ஒரு பக்தன் அவருக்கு அளித்தல் வேண்டும். முழுமுதற் கடவுளான பகவான் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியே சிவபெருமானை சில சமயம் வணங்குறாருன்னு சிலர் கேட்பாங்க. சோ அப்ப இதெல்லாம் என்ன சொல்ல? கிருஷ்ணர் வந்து யசோதை அன்னைகிட்ட வந்து அவருக்கு ஒரு குழந்தையாக அவங்க அப்பா செருப்பெல்லாம் தலையில வச்சு எடுத்துட்டு போறாரு. சாந்திப்ப முனிய ஒரு குருவா ஏத்துக்கிறாரு. சோ அவர் வந்து யாருக்கெல்லாம் கருணை கொடுக்க நினைக்கிறாரோ எந்தெந்த விதத்துல, சோ அந்த விதத்துல அவர் மரியாதையும் தர்றார். சிவபெருமானுக்கும் அவர் மரியாதை தர்றார். அவருடைய மூர்த்தியை ஸ்ரீராமராக வந்து வணங்குவது எதற்காக? அவர் ஒரு பகவானாலேயே ஒரு பக்தர் வணங்கப்படும் போது பிற பக்தர்கள் அவரை பகவானது நிலையில் வைத்து ஏன் வணங்கக்கூடாது? ஏன்னா அகம் பக்த பராதீனோ, நான் பக்தனுடைய அடிமைங்கிறார். சோ இது வந்து ஒரு தூய பக்தனுக்கு இந்த கேள்வியே வராது. ஸ்ரீராமர் ஏன் சிவலிங்கத்தை பூஜித்தார்? இந்த மாதிரி கேள்விகள்லாம் வரவே வராது. ஏன்னா அவர் தன்னை பக்தரிடம் கொடுத்து விடுகிறார். இப்ப நம்மளே பார்த்தோம் அப்படின்னா, நம்மளுக்கு காற்று, மழை, நீர், நெருப்பு இதெல்லாம் எங்கிருந்து கிடைக்குது? பகவான்கிட்ட இருந்துதான் கிடைக்குது. நம்மளுக்கு தரோன்னு என்ன இருக்கு அவருக்கு? ஏன்னா நாமெல்லாம் குற்றம் செய்தவர்கள். அதனாலதான் இந்த ஜெயில பௌதிக உலகத்துல வந்து நம்மளை அடைச்சிருக்கிறோம். சோ குற்றம் செய்த நம்மளுக்கே அவர் தரும்போது தன்னோட தூய பக்தர்கிட்ட அவர் எப்படி நடந்துக்குவார்? சோ தூய பக்தரை அவர் பூஜிக்கிறார். அதுதான் துறவு. 6 ஐஷியங்கரையில ஒண்ணுன்னா துறவு. தன்னை வந்து அவர் ரொம்ப தாழ்த்திக்கிறார். தூய பக்தனுக்கு காலம் தீவிடுறார். இப்ப பண்டரிபுரத்துல புண்டரிகாக்ஷன் அவர் வந்து செங்கலை தூக்கி எறிவார். எங்க அம்மா அப்பாக்கு நான் சேவை செஞ்சுட்டு இருக்கிறேன், இது மேல நில்லு அப்படின்னு. அது மேல நின்றுட்டு இருக்கிறார். அவன் வரட்டு வெயிட் பண்ணி நின்றுட்டு இருக்கிறார். ஒரு பகவானை காக்க வைக்கிறதுக்கு ஒரு பக்தனுக்கு தகுதி இருக்கு பாருங்களேன். சோ அப்ப சிவபெருமானை வழிபடுறதுல என்ன தப்பு? சிவபெருமான் மிக உயர்ந்த வைஷ்ணவர். பகவானே சிவனாக வந்திருக்கிறார். அப்ப ஏன் அவர் சிவனுக்கு பூஜை செய்யக்கூடாது? சோ இப்படி வந்து தன்னை அவர் பல நிலைகள்ல வெளிப்படுத்துறாரு. ஆனா புரியாதவனுக்கு எல்லாமே குழப்பமா இருக்கும். தன்னை பற்றி புரிந்து கொள்பவருக்கு
ஜென்ம கர்மச்சமே திவ்யம் ஏவம் யோ வேத்தி தத்வதக தத்வா தேகம் புனர்ஜென்ம நைதிமாம் ஏதி சோர்ஜுன. பகவானுடைய பிறப்பும் தோற்றமும் அவரது செயல்களும் யார் ஒருவன் அறிந்து கொள்கிறானோ அவன் ஆன்மீக உலகை அடைகிறான். ஆனா யாரால புரிஞ்சுக்க முடியாதுன்னா, அரகுர சந்தேகத்தோட அவரை பாக்குறவங்க யாருமே புரிஞ்சுக்க முடியாது. ஏன்னா இப்படியும் இருக்கிறார் அப்படியும் இருக்கிறார். இவர் வந்து குருச்சேத்திர போர்க்களத்துல போர் பண்ணும்போது அவர்கிட்ட இருந்து ரத்தம் வருது, அவர்கிட்ட இருந்து ரத்தம் வருதே. குருச்சேத்திர போர்க்களத்துல நாம என்ன சொல்றோம், பகவானது உடல் திவ்யமானது, அவர்கிட்ட ரத்தம் கிடையாது, நம்ம மலம் மூத்திரம் சீலு அதெல்லாம் கிடையாது, திவ்யமானதுன்னு பேசுறோம். ஆனா குருச்சேத்திர போர்க்களத்துல ரத்தம் வருது, அது எப்படி? சோ இது இப்படியெல்லாம் குழப்புவார். தன்னை நம்பாதவர்களுக்கு மேலும் குழப்பத்தை உண்டாக்குகிறார். தன்னை நம்புபவர்களுக்கு தன்னை பற்றிய ஞானத்தை ததாமி புக்தி யோகம் தமைய நமாம் உபயாந்தித்தே, அதை இன்னும் அதிகமா தந்துட்டே இருக்கிறார். சோ ஒரு பக்தன் வந்து பகவானை புரிந்து கொள்ளுவதற்கு ரொம்பலாம் கஷ்டப்பட வேண்டியதே இல்லை. ஏன்னா உள்ளிருந்து அவரே புத்தி தர்றாரு. ஆனா பக்தன் அல்லாதவன், சந்தேகப்படுறவனுக்கு மேலும் மேலும் குழப்பத்தை, நாத்திகவாதிகள் இதனாலதான் குழம்பி போறாங்க. தேவர்களை வழிபடுறவங்க குழம்பி போறாங்க. அவங்களுக்கு பகவான் எப்படி ஆத்மராமா, தன்னுள் நிறைவு பெற்றவர் இப்படிதான் நினைச்சுக்குவாங்க. அவர் வந்து சிவனை வழிபடுறாரு, அதனால சிவன் தான் உயர்ந்தவர், இப்படி எல்லாம் வாதம் பண்ணுவாங்க. சாஸ்திரங்கள்ல இருக்கு, ஆனா எதனாலேன்னு முழுசா தெரியாது. நடுப்பக்கத்தை படிச்சுட்டு நீ அப்படியே குழம்பி போயிட்டே இருப்ப. சோ சிவபெருமான் அசுரர்களுக்கு தனது அருளை ஒரு சம்பிரதாயத்துக்காகவே வழங்குகிறார் என்பது இந்த ஸ்லோகத்திலிருந்து தெரியுது. சோ முழுமுதற் கடவுளிடம் பக்தி கொண்ட ஒருவனையே அவர் உண்மையில் விரும்புகிறார். ஏன் அசுரர்களுக்கு கொடுக்குறான்னா, பௌதிக செல்வம் அவனுக்கு அழிவைத்தான் உண்டாக்கும், அதனால கொடுத்துருவாரு. சோ ஒரு பக்தனுக்கு தன்னோட அன்பை வெளிப்படுத்துறார் சிவபெருமான். ஒரு பக்தன் வந்திருக்கான், அவ்வளவு பிரியம் அவருக்கு. ஆனா அசுரனுக்கு வந்து வெறும் பொருளை மட்டும் வழங்குறாரு. ஆனா அவங்க நினைச்சுக்கிறாங்க, என்கிட்ட பொருள் கிடைச்சதுனால பெரிய பலசாலி, அறிவாளி, நான் பெரிய இந்த உலகத்தையே ஆட்டு வைப்பவன் அப்படின்னு. அப்படித்தான் நினைச்சு துரியோதனன் ஏமாந்துட்டான். கிருஷ்ணர் வந்தப்போ கிருஷ்ணரோட காலடியில அர்ஜுனன் உட்காந்துருக்கார், தலைமேட்டுல இவன் உட்காந்துருக்கான். பகவான் முதல்ல கண்ணை முழிச்சோன்னு அர்ஜுனன் பாக்குறாரு. ஆனா துரியோதனன் என்ன கேக்குறான், எனக்கு நீ எல்லாம் வேண்டாம், எனக்கு உங்ககிட்ட இருக்கிற பெரிய படைய கொடு, செல்வத்தை கொடு. ஆனா அர்ஜுனன் கேக்குறான், கிருஷ்ணா நீ இருந்தா போதும். அப்ப என்னாச்சு, கிருஷ்ணனுக்கு அர்ஜுனனுக்கு தானாக வெற்றி அங்க வந்து நிச்சயிக்கப்பட்டது. கிருஷ்ணர் இருக்கிறான்னா வேற எதுவுமே வேண்டாம். ஏன் கிருஷ்ணர்கிட்ட இருக்கிற அந்த செல்வம் எல்லாம் வந்து ஒரு மம அம்ச தேஜஸ், அவரோட தேஜஸ்ல ஒரு சிறு அம்சம், ஒண்ணுமே இல்லை. அதெல்லாம் கிருஷ்ணர் வந்து அவருடைய செல்வமோ அவரது அழகோ புகழோ ஐஸ்வர்யங்கள் வந்து அனந்த எண்ணில் அடங்காதது. அத கற்பனை அச்சிந்திய, கற்பனையில கூட நினைச்சு பார்க்க முடியாது. ஆனா துரியோதனன் ஏமாந்துட்டான். அப்போ அவன் போய் சகுனிகிட்ட சொல்றான், மாமங்கிட்ட, மாதிரி நான் அவரோட பெரிய படைகள் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன், ரொம்ப புத்திசாலியா அப்படின்னு நினைச்சிட்டு சொல்றான். சகுனி காரி துப்புறான், போடா நாயே, உங்ககிட்ட போய் கேட்க சொன்னான் பாரு, அவன் தாண்டா புத்திசாலி. அர்ஜுனன் வந்து கிருஷ்ணரை வாங்கிட்டான், நீ போய் வெறும் குதிரையும் யானையும் வாங்கிட்டு வந்திருக்க அப்படின்னு சொல்லி. சோ இத புரிஞ்சுக்கிறவங்களுக்கு தான் அது தெரியும், ஏன் அவர் சிவனை வழிபட்டார் அப்படின்னு. ஹரே கிருஷ்ணா. இதோட முடிச்சுக்கலாம். உங்களுடைய கருத்துக்கள் சந்தேகங்களை பார்க்கலாம்.